அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். அதே போல் கன்னி ராசியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதன் வக்ரம் பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுங்க. எனவே இக்காலகட்டம் முழுவதுமே சென்ற மாதத்தை காட்டிலும் சிறந்த பலன்களை வழங்க போகிறாருங்க. செல்வ நிலை உயருங்க, செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சம்பாதித்து வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்போது முடிவுக்கு வருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதாவது ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதனால விரையாதிபதி குரு வக்ரம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே சமயம் சகாஸ்தானத்திற்கும் குரு அதிபதி என்பதால முன்னேற்றத்தில் சில சறுக்குகள் வருவதாங்க செய்யும். முக்கிய புள்ளிகளை பகித்து கொள்ள வேண்டாங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. அகோதர வர்க்கத்தினருடைய ஒத்துழைப்பு குறையலாங்க. அவர்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலையும் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது. அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். செவ்வாயினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப செலவு அதிகரிக்குங்க. பற்றாக்குறை ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வியாபார இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற யோசனை கூட உங்களுக்கு அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகள்ல இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வரும் சுக்கிரனால் நன்மை தாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது மிகுந்த நன்மைகளை வழங்குவார். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் கவனம் கூடும். அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்காக வந்து சேருங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆரோக்கிய குறைபாடும் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையுங்க. தொழில் லாபம் கிடைத்தாலும் விரயங்களே கூடுதலாக இருக்குங்க. இடமாற்றம் ஊர் மாற்றம் திருப்தி தராது. எதையும் துணிந்து செய்ய இயலாமல் பிறரின் துணையை நாட வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து ஆதித்ய பிரபுவை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.